வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 13. மித்ரதேவ் அறையினுள் வேலை பார்த்து கொண்டிருக்க கதவின் மீது ஏதோ மோதி விழும் ஓசை கேட்டது. புருவங்களை சுருக்கியவன் அடுத்து அமைதியாக இருக்கவும் மீண்டும் தன் அலுவலை தொடர்ந்தான். தொடர்ந்த நொடிகளில் திரும்பவும் அடுத்தடுத்து குறிப்பிட்ட இடைவெளியில் ஏதுவோ ஒன்று கதவில் முட்டி விலகுவதை உணர்ந்தவன் என்னது என்று குழம்பி வெளியே வந்தான். அங்கேயே அரண்ட முகத்துடன் இவனை எதிர்பாராது விழித்தபடி சாய்சரன் நின்றிருந்தான். அவனது பார்வையில் இவன் ஒருத்தன் என செல்ல கடுப்புடன் கண்களை சுழற்றினான் ஆடவன். ஓரமாக கிடந்த படுக்கையில் சின்னவள் நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள். வாசல் கதவும் சாத்து இருக்க இவர்களை பெற்றவள் எங்கே என கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு அலசிவிட்டு மறுபடியும் பாலகனின் முகத்தில் வந்து பார்வையை நிறுத்தினான். அவனோ கொஞ்சமும் இமை சிமிட்டாமல் அகன்ற விழிகளுடன் இவனையே கலவரமாக பார்த்து நிற்க, பர்றா சார் இப்ப எல்லாம் ஓடி போகாம நேருக்கு நேர் நின்னு முழிச்சு பாக்குறாரே என கேலியாக எண்ணமிட்டவன் வேண்டுமென்றே முகத்தை விரைப்பாக வைத்துக் கொண்டு என்ன விஷயம் என சீண்டலாக புருவங்களை ஏற்றி இறக்கினான். அவ்வளவுதான். மா என கத்தியபடி கையில் இருந்ததை தூக்கி வீசிவிட்டு உள்ளே ஓடினான் அவன். ஓ, இவங்க அம்மா கிச்சன்ல தான் இருக்காளா? என்ன தம்பி, ஒரு 2 மினிட்ஸ், அம்மா குளிச்சு முடிக்க போற, வந்துற. நீ கார் பொம்மை வச்சு விளையாடு, பாப்பாவை எழுப்பிடாம பார்த்து விளையாடணும். குளியல் அறையிலிருந்து வந்த குரலில் தலையில் கை வைத்துக் கொண்ட தேவ் சத்தமில்லாமல் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான். மடிக்கணினி முன் அமர்ந்தவனுக்கு அவனையும் மீறி சரணின் செயலில் வெடிசிரிப்பு கிளம்பியது. குழந்தை வீசி எறிந்த பொம்மையை வைத்தும் நிரஞ்சனை குரல் கொடுத்த செய்தியிலும் ஓரளவிற்கு விஷயம் பிடிபட்டது. அவள் குளிக்கப் போவதால் தூங்குகிற மகளை மகன் எழுப்பிவிடக்கூடாது என எச்சரித்துவிட்டு சென்றிருக்க தலைவர் தங்கையின் பக்கம் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் இவனுடைய கதவின் மீது காரை விட்டு விளையாடி இருக்கிறான் என புரிந்து சிரித்தான். அம்மா கிண்டல் பண்ற மாதிரி இந்த பையனை பூச்சாண்டியாவே பார்க்க வைக்கிறான் என்கிற அலுப்பும் உடனெழ முட்புதராக வளர்ந்திருக்கும் தன் தாடியை ஏதோ சிந்தனையில் மெதுவாக தடவி கொடுத்தான் தேவ். முன்னரையில் நிரஞ்சனியோ மகனிடம் மாட்டிக்கொண்டு விழித்திருந்தாள். அன்றைய பிரச்சனையில் தேவி வெடுக்கென்று தனுவை தூக்கி இவள் கைகளில் கோபமாக கொடுத்தது ரொம்பவே மனதை பாதித்திருக்க 4 நாட்களுக்கு முன்னர் வரை நன்றாக பழகியது போன்று இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பவனிடம் குளிக்க செல்லும் நேரம் கூட உதவியை எதிர்பாராமல் தன் பிள்ளைகளை தனியே விட்டு பழக்குகிறாள் பெண். தேவ் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கிடைத்துவிட்டதால் முன்பு போல அச்சமோ கலக்கமோ இன்றி இயல்பாக அவ்வீட்டில் நடமாடி கொண்டிருந்தாள் அவள். என்னடா பிரச்சனை உனக்கு என்றாள் சலிப்புடன். மைந்தன் சொல்ல வருவது அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தேவரையை காண்பிக்கிறான். பிறகு காரை தூக்கி காட்டி எதையோ உணர்த்த முயல்கிறான். ஆனால் இவளுக்குத்தான் மண்டை காய்ந்தது. கார் இவன் கையில தான் இருக்கு, அவர் வந்து பிடுங்கி கூட வைக்கல, அப்புறம் என்ன அவனுக்கு? இறுதியாக இவளை ஒன்றை முடிவு செய்து கொண்டாள். எதற்காகவாது அவன் வெளியில் வந்திருப்பான், இவன் அவனை கண்டு அரண்டடித்து தன்னிடம் வந்திருப்பான் என நினைத்து ஒதுங்கிவிட்டாள். குழந்தைகள் இருக்கின்ற வீட்டில் வெளியிலிருந்து பூச்சி பொட்டுகள் எதுவும் வந்துவிடக் கூடாது மற்றும் விளையாட்டு போக்கில் பாலகன் சாய்சரன் எதுவும் தனியாக வெளியே தோட்டம் பக்கம் போய்விடக்கூடாது என்பதால் நிரஞ்சனி முன்னரையில் இல்லாத சமயம் பெரும்பாலும் வாசற் கதவு சாற்றிதான் இருக்கும். அன்று நாயகி மதிய சமையலில் தீவிரமாக இறங்கி இருக்க குழந்தை தனுஸ்ரீ உணவறையில் குப்புற விழுந்து சிறிது சிறிதாக ஒரு பக்கம் நகர்ந்திருந்தாள். சாய்சரனோ தன்னுடைய கார் பொம்மையை கையால் தள்ளி தரையில் ஓட்டியபடி வாயிலும் ஓசை எழுப்பியவாறு முன்னரைக்கு ஓடுவதும் தங்கையிடம் திரும்பி வருவதுமாக ஓரிடத்தில் நில்லாமல் விளையாடி இருந்தான். அந்நேரம் வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியிருந்து வீட்டினுள் வந்த மித்ரதேவின் புதிய தோற்றம் கண்டு தன் விளையாட்டை மறந்து வாய பிளந்து நின்றான் பையன். எப்பொழுதுமே மிரண்டு பார்ப்பவன் தற்சமயம் வெகுவான ஆச்சரியத்தில் மூழ்கி தன்னையே வைத்த கண் எடுக்காமல் நோக்கியதில் நாயகனுக்கே மெலிதான வெட்கம் வந்து விட்டது. ஐயோ, என்ன இவன் எப்படி பார்த்து வைக்கிறான்? விபரம் இல்லாத பச்சை பிள்ளைய எந்த அளவுக்கு விட்டா மத்தவங்க என்று பின்னந்தலையை அழுத்தமாக கோதிக்கொண்டான். இன்னமும் பாலகன் விடாது தன் முகத்தையே சுவாரஸ்யமாக பார்த்து வைக்கவும் பட்டென்று குறும்பு தலை தூக்க கோழையை அமுக்க வருவது போல தன்னிரு கைகளையும் முன்னே நீட்டியபடி மிரட்டலாக கண்களை உருட்டி கீழுதட்டி கடித்தவாறு அவனை தூக்க முயல்பவனாக பாசாங்கு காட்டி தேவ் முன்னால் வந்ததில் குழந்தை விரைந்து சுதாரித்தான். அடுத்த நொடி வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பாக மா என்ற அலறலுடன் தன் தாயை தேடி சாய் ஓட, ஐயையோ, காரியத்தை கெடுத்தான், இவன் போய் அவளை கூட்டிட்டு வந்துருவானே
என சத்தமின்றி முனகியபடி பதறி அடித்து தனது அறைக்குள் ஓடி கதவடைத்தான் தேவ். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கும் மேலாக தனிமையில் தன்னை வீட்டு சிறையில் அடைத்துக் கொண்டிருப்பவன் நாளை அன்னையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதால் காட்டான் போன்றிருந்த தனது கரடுமுரடான தோற்றத்தை சீர்படுத்தவென ஆண்கள் அழகு நிலையம் சென்று ஒழுங்கில்லாமல் புதராக வளர்ந்திருந்த தலைமுடியையும் தாடியையும் சிறிது சிறுத்து எடுத்து திருத்தமாக கத்தரித்து வந்திருந்தான். வெகு நாட்களுக்கு பிறகு இப்படியான ஒரு அழகான தோற்றத்தில் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்ததிலிருந்து அவனுக்கே சிறிது அசௌகரியமாக இருக்க, இதில் அவனை திருத்திய அந்த சிகை அலங்கார நிபுணர் வேறு ஏகத்திற்கும் பிரமித்து இன்னமும் நாயகனை சங்கடப்படுத்தி விட்டான். சார், என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார்! மை குட்னஸ், இவ்ளோ ஹேண்ட்ஸமையும் இப்படி அநியாயமா மறைச்சு வச்சிருந்திருக்கீங்களே. டே, போதும் விட்டுடுடா என கதறாத குறையாக அவனிடம் எதையோ ஒன்று பேசி அசடு வழிந்து சமாளித்துதான் கலன்று வந்திருந்தான் தேவ். தற்பொழுது வீட்டில் இருப்பவர்களை எதிர்கொள்வதில் அவனுக்கு பெரும் கூச்சமாகிவிட்டிருக்க, நிரஞ்சனியை சந்திக்கவும் தயங்கிக் கொண்டு உணவு நேரம் தாண்டியும் உள்ளேயே அடைந்து கிடந்தான். என்ன இது, டைம் 2 போகுது, இன்னும் இவர் சாப்பிட வரல? அவனுடைய கதவையே யோசனையுடன் பார்த்தபடி முன்னறையில் தான் அமர்ந்திருந்தாள் அவள். பாவையின் செல்வங்கள் இரண்டும் தங்களது உலகத்தில் மூழ்கி எதையோ விளையாடி இருந்தார்கள். காலையில் எங்கோ வெளியே சென்றிருந்தவன் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே வீடு திரும்பிவிட்டான் என்பது மகன் கத்தியபடி தன்னிடம் ஓடி வந்ததில் அவள் புரிந்து கொண்டாள். அதோடு விட்டானா அவன்? இவள் உடைய பிடித்து இழுத்து அழைத்தவனிடம் வேலை இருப்பதாக பெண் அசைய மறுத்தும் பிடிவாதமாக வந்தே ஆக வேண்டும் என சினுங்கி அடம் பிடித்து இழுத்து வந்து தேவின் அறை முன் நிறுத்தி வழக்கம் போல் தனது செய்கையில் எதையோ இவளுக்கு உணர்த்த முயன்றான். நாயகிக்கோ அது புரியாமல் போய்விட, வேலை இருக்கு விடுடா என அவனை கடுப்படுத்திவிட்டு சமையலை கவனிக்க சென்று விட்டாள். பிள்ளைகளுக்கு நேரமாக உணவை ஊட்டி விடுபவள் அவள் மட்டும் தேவ் முடித்த பின் தான் சாப்பிடுவாள். என்ன இருந்தாலும் அவ்வீட்டின் முதலாளி, அவன் உண்ணாமல் தான் எப்படி சாப்பிடுவது என்று தனக்குத்தானே சில சட்டங்கள் வைத்திருந்தாள் நிரஞ்சனி. நாமளே கதவை தட்டி கூப்பிடலாமா? ஏதாவது வேலை பிஸியில நேரத்தை கவனிக்காம இருந்தா? ஒரு முடிவுடன் எழுந்தவள் அவன் அறைக்கதவை தட்டி சார் என அழைத்தாள். உள்ளிருந்து சற்றே தயக்கமாக ஆ என குரல் கொடுத்தான் ஆடவன். டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் சாப்பிட வரல? மை காட் என முனகி நாற்காலியில் ஊன்றியிருந்த ஒற்றை கரத்தால் தன் முகத்தை மறைத்து கண்களை மூடியவன் வர என பதிலளித்தான். சில நொடிகள் அசையாதிருந்து பொழுதை நீட்டித்தவன் பின் வேறு வழியின்றி, நான் எடுத்திருக்க டிசிஷனுக்கு இனி எல்லாம் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் என ஒரு பெருமூச்சோடு எழுந்து சென்றான். தேவ் வருவதாக சொன்ன உடனே அவனுக்கான உணவு வகைகள், தட்டு, தண்ணீர் என அனைத்தும் மேசையில் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறை உறுதிப்படுத்திவிட்டு சாப்பிடும் வேளையில் மற்றவர் உடனிருப்பது அவனுக்கு பிடிக்காது என்பதை முதல் நாளே சொல்லிவிட்டதால் பிள்ளைகளை நோக்கி சென்ற நிரு எதிரில் வந்தவனின் தோற்றம் கண்டு அசையாது நின்று விட்டாள். தன்னால் தேவின் உடல் மொழியில் ஒருவித அசௌகரியம் தோன்றினாலும் விரைந்து அதை சமாளித்தவனாக துரித உடையில் அவளை கடந்து சென்றான். தன்னையும் அறியாது திரும்பி அவனது முதுகை பார்த்தவளுக்கு அவனுடைய நிலைமை புரிந்து மெல்ல இதழ்களில் புன்னகை அரும்பியது. ஓ, இதத்தான் நம்ம குட்டி அவ்வளவு தூரம் சொல்ல ட்ரை பண்ணானா? நமக்கே இவ்வளவு பெரிய ஷாக். அப்ப குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? பரவாயில்ல, சுபாமா பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இன்னைக்கு நைட் ஒரு எமோஷனல் டிராமாக்கு ரெடி ஆக வேண்டியதுதான் என மகிழ்ச்சியுடன் எண்ணமிட்டு கொண்டான். இரவு 7 மணி அளவில் சுபத்ராவின் வாகனம் ஒளிப்பானை லேசாக எழுப்பியபடி தனது தரிப்பிடத்தில் வந்து நிற்க, வழக்கமான பெரும் புன்னகையுடன் அவரை வரவேற்க என வாசலில் சென்று நின்றாள் நிரஞ்சனி. டே குட்டீஸ் என அவர் உற்சாகமாக கையசைக்க, தாயின் இடையிலிருந்து சின்னவள் துள்ளி குதித்தாள் என்றால் பாலகன் அமர்த்தலான முறுவலை வெளிப்படுத்தினான். சைலண்ட் கில்லர் டானி என அவன் கண்ணம் பற்றி கொஞ்சி விட்டு, வாங்க வாங்க என்று தனுவிடம் கை நீட்டியதில் அவள் மின்னல் விரைவாக அவரிடம் தாவினாள். என் தங்கம், பாட்டிய தேடுறாங்களா என அவள் முகத்தோடு முகம் இழைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தார். என இழுத்தபடி தன் மீது சாய்ந்தவளை பூவாக அணைத்து உச்சி முகர்ந்தவர் உள்ளே வந்தார். உட்காருங்கம்மா, காஃபி எடுத்துட்டு வரேன் என்றவர் தேவ் என உரக்க குரல் கொடுத்தபடி அமர, சமையலரை நாடி நடந்திருந்த நிரு திரும்பி அவரை பார்த்து சிரித்து வைத்தாள். அதில் அவர் புருவங்களை உயர்த்தவும் தேவின் அறையை அங்கிருந்தே அவள் எட்டி பார்க்க, சரணம் அவன் வருவானோ என அவசரமாக தாயை நெருங்கி நின்றான். என்ன செய்ற நீ? சுபத்ரா வியப்புடன் வினவ, என உதட்டில் விரல் வைத்து காண்பித்தவள் அவரிடம் வந்து, இன்னைக்கே உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு என்று ரகசியம் பேசினாள். பெண்ணின் மலர்ந்த முகம் அவருக்குள்ளும் மெலிதான ஆவலை தூண்ட, என்னது என்றார் ஆர்வமாக. அத நான் சொல்ல முடியாது, உங்க பையன் தான் கொடுப்பார். கண் சிமிட்டியவளிடம், என்ன அவனா
என்று விழிகளை விரித்தவர், அதெப்படி உனக்கு தெரியும் என அடுத்து வேகமாக கேள்வி எழுப்பினார். என இடையில் கை வைத்து செல்லமாக முறைத்தவள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட சொல்லிருப்பாருனா என்று உதட்டே சொல்லித்தாள். சேச்ச, சான்ஸே இல்ல, அதான் யோசனையா இருக்கு. பலமாக தலையசைப்பவரை அவள் புன்னகையுடன் பார்த்து நிற்க, சரி என்ன விஷயம்னு சொல்லு என்றார் விடாப்படியாக. நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே, காஃபி கொண்டு வந்து தரேன், குடிச்சிட்டு போய் உங்க மகனை பாருங்க என்று கராராக கூறிவிட்டு நகர முயன்றாள். அது எதுக்கு, நான் இப்பவே போய் பாக்குறேன். அம்மா அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிட்டு போய் பாப்பீங்களாம். என்ன பில்டப் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் அப்படித்தான், நீங்க குட் மம்மியா சொல்றது மட்டும் கேளுங்க. நான் அதிகாரம் செஞ்சது போய் இப்ப உன் அம்மா என்ன செய்யறா பாரு என கிண்டலாக கையில் இருந்த தனுவிடம் மொழிந்தார் சுபத்ரா. சற்றே சங்கடமாய் நோக்கிய நிரஞ்சனி, நான் உங்க சந்தோஷத்துக்காகத்தான் சொல்றேன் என்றால் மெல்லமாக. அடியே, நான் சும்மா வம்புக்கு பேசுறேன்னு உனக்கு புரியலையா என்ன? புரியுதே, நானும் கொஞ்சம் சாம்பிள் ட்ரை பண்ண என்றவள் சிரித்துவிட்டு சொல்ல, அவளின் நிலையை எண்ணி இவரிடம் மெல்லிய பெருமூச்சு எழுந்தது. அடுத்த 10 இடங்களில் அப்படி என்ன தன்னுடைய புதல்வன் செய்து வைத்திருக்கிறான் என அடக்க முடியாத ஆர்வத்தோடு அவனது அறைக்கு சென்றவர் முதலில் தேவின் மாற்றம் கண்டு ஸ்தம்பித்து நின்றுவிட்டு பின் தன் மனபாரம் பாதி அகன்றவராக உணர்வு குவியலாக அவனை நெருங்கினார். மா என்ற சங்கடத்துடன் அழைத்தவனை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீரில் மௌனமாக உடல் குலுங்கியவரின் முதுகை பெரும் வருத்தத்துடன் வருடி கொடுத்தான் அவன். என் துன்பந்தான் பெருசுன்னு முட்டாள்தனமா நடந்து இத்தனை மாதம் இவரை தனியா தவிக்க விட்டுட்டனே. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.